நீங்க இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஆமென். பைபிள்ல யோபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னென்னலாம் தெரியுமா இழந்தாரு? 7000 ஆடுகளை இழந்தாராம், 3000 ஒட்டகங்களை இழந்தாராம், 500 ஏர் மாடுகளை இழந்தாராம், 500 கழுதைகளை இழந்தாராம், திரளான பணிவிடைக்காரர்கள், அதாவது அவங்களுக்கு வேலை செய்கிற அவ்வளோ எம்ப்ளாயீஸ் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்தார். பிஸ்னஸை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அவங்களுக்கு இருந்த 10 பிள்ளைகளை மறிச்சு போனாங்க. யோபுவினுடைய வாழ்க்கையில அவர் எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே இழந்தாராம். ஃபைனலா அவர் அவருடைய ஹெல்த்தையும் இழக்கிறாரு, அவங்க மனைவியினிடத்திலையும் அவருடைய நண்பர்களிடத்திலையும் மரியாதையையும் கடைசியாக இழக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் இழந்த யோபு ஒன்றை மட்டும் இழக்கவே இல்லை. என்ன தெரியுமா அது? அவருடைய நம்பிக்கை. ஆண்டவர் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை அவர் என்ன நடந்தாலும் இழக்கவே இல்லை. எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு அப்படிங்கிறத அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் ரெட்டத்தனையாக ஆண்டவர் அவருக்கு மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இழந்தது எதுவாக வேணா இருக்கட்டும், அதை ரெட்டத்தனையாக உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த வைராக்கியத்தையும் இழந்துடாதீங்க. அவர் உங்களுக்கான ரெஸ்டோரேஷன் ப்ராசஸை தொடங்கிட்டாரு. அதை சீக்கிரமாக முடிக்கவும் போகிறார். ஆமென்.